போதும், தண்ணி அதுவாக பாஞ்சிக்கும். எப்படி தண்ணி போய் மோட்ரு போடணுன்னு கூட அவசியம் கிடையாது, அதுவாக போய்க்கும். இது எங்கே இருந்து காயும்? ஆறு வற்றணும், இது வற்றணும், மரம் நிலத்துடைய மண் வளம் போகணும், அது ஆர்கானிக் ஃபார்மிங் வேறு போயிட்டுருக்கு, அது அத்தனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார், மறுமை எப்பொழுதேனும் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. இப்போ மறுமையை பற்றி அவர் பேசியிருக்கிறார், அவர் நண்பர். அதாவது சொல்கிறார், இது அழிஞ்சு போயிருமாம்மா, மறுமை வருமாம்மா. ஒரு வேளை நான் என் இறைவனிடம் திரும்ப கொண்டு செல்லப்பட்டால் கூட நிச்சயமாக இதை விட மகத்தான இடத்தையே நான் பெறுவேன். அப்படி மறுபடியும் நான் அல்லாட்ட போனாலும் அல்லாஹ் எனக்கு நல்லா தான் வைப்பான் அப்படின்னு அவர் பேசுகிறார். அதற்கு அவருடைய நண்பன் அவனிடம் உரையாடி கொண்டு கூறினான், அந்த மாபெரும் ஆற்றலுடையவனை நிராகரிக்கிறாய், என்னப்பா அல்லாவையா நீ நிராகரிக்கிற, மறுமை வராதுங்கிற? அவனோ உன்னை மண்ணிலிருந்தும் பிறகு விந்திலிருந்தும் படைத்தான், பின்னர் உன்னை ஒரு முழு மனிதனாய் ஆக்கினான். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அந்த அல்லாதான் என்னை பரிபாலிக்கும் இறைவன், அந்த இறைவனுடன் எவரையும் நான் இணையாக்குவதில்லை. இவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அல்லா தான் பரிபாலம்னா என்ன? எல்லா இடத்துலையும் இப்போ ரப்புங்கிற அந்த வார்த்தையே வந்துட்டு இருக்கா தொடர்ச்சி. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரப்பு. குகைவாசிகள் என்ன சொல்கிறாங்க, ரப்பு சமாவாத்தி ரப்பில், அது சொல்கிறாங்களா, ரப்பு சமாவாத்தி வரலாறு. இந்த இடத்துல என்ன சொல்கிறார், ரப்பு, உன்னுடைய ரப்பு. அப்போ ரப்புன்னு என்ன, மெயின்டெனன்ஸில் என்ன வழிகாட்டுதல் இருக்கணும், வழிகாட்டுதல் மெயின்டெனன்ஸு முக்கியமானது. அப்போ அவர் அதை சொல்கிறாரு, நான் அல்லாவுக்கு தான் எனக்கு மெயின்டெனன்ஸ் நான் எடுப்பேன், யாரையும் அல்லாவுடன் நான் இணையாக்க மாட்டேன். நீ உன்னுடைய தோட்டத்தில் நுழைந்த போது உன் நாவிலிருந்து மாஷா அல்லா லா ஹவுல குவத்த இல்லா பில்லா எனும் வார்த்தைகள் ஏன் வெளிப்படவில்லை? நீ ஏன் இதை சொல்லலை? மாஷா அல்லான்னா அல்லாவின் விருப்பப்படி இது நடந்திருக்கு, எல்லா ஆற்றலும் அல்லாவுக்கு தான் இருக்குது, ஏன் இதை நீ சொல்லலை எனும் வார்த்தைகள் ஏன் சொல்லவில்லை? நான் பொருட்செல்வத்திலும் மக்கள் செல்வத்திலும் உன்னை விட குறைந்தவனாக இருக்கிறேன் என்று நீ கருதினால், நான் மட்டமான ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால தானே நான் பேசுகிறது வெயிட் கொடுத்து எடுக்க மாட்டேங்கிற. என்னுடைய இறைவன் உன் தோட்டத்தை விட சிறந்ததை எனக்கு அளித்து விடக்கூடும். உன்னுடைய தோட்டத்தின் மீது வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு ஆபத்தை அனுப்பிவிடக்கூடும். அதனால் அந்த தோட்டம் வெறும் வெட்ட வெளியாக மாறிவிடும். அந்த தோட்டம் இப்படி ஆயிரும், அல்லாஹ் நினச்சா இப்படி பண்ணி விட்ருவான். உன் தோட்டத்துக்கு பதிலாக எனக்கு ஒரு தோட்டத்தை கொடுத்துருவான், உன் தோட்டத்தை அழித்து நாசம் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார். அல்லது எந்த விதத்திலும் உன்னால் வெளிக்கொணர முடியாத அளவுக்கு அந்த தண்ணீர் வற்றி போயிடும், இந்த ஆறு வற்றி போக வச்சிருவான். இறுதியில் அவனுடைய விளைபொருள்கள் யாவும் அழிக்கப்பட்டன. அவனுடைய திராட்சை தோட்டம் அதன் பந்தலில் குப்புற விழுந்து விட்டதை கண்டு தான் அதில் முதலீடு செய்தது எல்லாம் வீணாகிவிட்டது என்ற வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு கூறலானான், அந்தோ நான் என் இறைவனுடன் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்கக்கூடாதா, நான் அல்லாவோட யாருமே இணை வைக்காமல் இருந்திருக்கக்கூடாதா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அல்லாவை விடுத்து அவனுக்கு உதவி புரிவதற்கு எந்த கூட்டத்தாரும் இருக்கவில்லை. தானாகவே அந்த ஆபத்தை சமாளிப்பதற்கும் அவனால் இயலவில்லை. காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும் அதிகாரம் உண்மையான